எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு. ஏன் ஜாமி நீருக்க கோவில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டு நான் உன்கிட்டயே வேண்டிக்கிறேன். மெல்ல உயிர் பொழைச்சு வா அம்மா. நிஜமாக அம்மா என்றால் அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நேற்றைய தினம், அதாவது 2024 ஆண்டு 20ஆம் நாள் 6வது மாதத்திலே, அதே 22வது ஆண்டிலே இந்த உலகத்தை விட்டு சென்றிருந்தார் அம்மா. இவர் கருவறையில் நான் பிறக்கவில்லை, ஆனால் எனது அரை நண்பியாக வாழ்ந்து வந்தார். எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், எனது நண்பன் ஸ்ரீயின் அம்மா அவர் கனடாவுக்கு வந்த நாளிலிருந்து முழுமையாக இல்லை. நாங்கள் திருமணம் செய்து கொண்ட போது பிரிந்து விட்டோம். அதன் முன்பு நானும் அவரும் அரை நண்பர்கள். என்னவென்றால், காலையிலே நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் சமைப்போம். இருவரும் நல்லாக பேசிக்கொள்வோம். நான் நினைக்கிறேன் 1990ஆம் ஆண்டு இவர் கனடாவுக்கு வந்திருந்தார். எனது நண்பன் ஸ்ரீயின் அம்மா வந்தபோது நாங்கள் இந்த விமான நிலையத்துக்கு சென்று அங்கே இருந்து அழைத்து வந்தோம். அன்றிலிருந்து நான் திருமணம் செய்யும் வரை அவர் நான் ஸ்ரீ இன்னும் பல நண்பர்கள் ஒன்றாக வாழ்ந்து நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களை நினைக்கின்ற போது மறக்க முடியாது. நான் இரவு வேலை செய்து கொண்டிருந்தேன். ஸ்ரீ மற்றும் நண்பர்கள் பகல் வேலை செய்வதால் காலையில் வேலையை வந்ததும் நானும் அவரும் எனது நண்பியான தையல் நாயகி அம்மாவும் நானும் இருவரும் நல்ல நண்பர்கள், நல்ல அம்மா பிள்ளை. இருவருமே ஒன்றாக சேர்ந்து சமைப்போம். சமைத்து 2 பேரும் சேர்ந்து உண்டு விட்டு நான் தூக்கத்துக்கு சென்று விடுவேன். பின்பு அம்மா இந்த டிவியை பார்த்து கொண்டு இருப்பாள். இப்படி சென்று கொண்டிருந்த காலகட்டம் என்னால் எப்போதுமே மறக்க முடியாத. இன்று எங்களை விட்டு சென்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த 2 ஆண்டுகள் நினைவு வந்ததும் அவரின் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே இப்போதும் ஞாபகம் இருக்கின்றது. எப்போதுமே அந்த ஒரு தாய் உள்ளம் யாரையும் நொந்து பேசியது கிடையாது. நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன். யாராவது நொந்து பேசினாலும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு தாய், அற்புதமான தாய். தாய்மார்கள் எல்லோருமே அருமை, எல்லா தாய்மார்களுமே நிச்சயமாக அருமை. இவர் ஒரு தனித்துவம், அதை நான் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டேன். அந்த தாய் என்று 2 ஆண்டுகள் அவர் பேசிய வார்த்தைகளை இப்போது தந்துவிட்டு அவருக்காக ஒரு பாடலையும் தருகின்றேன். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி அம்மா சுகமா இருக்கின்றீர்கள்? ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? இப்ப நான் முழுகிட்டு வந்திருக்கேன். அதனால் தான் தலை பறந்து அழகான தலைமயிர், இவ்வளவு தலைமயிர் அழகாக இருக்கின்றது. வேறு என்ன புதினங்கள்? வேறு என்ன புதினங்கள் என்னத்தை சொல்லுறது? குளித்து விட்டேன் என்று செவ்வாய்க்கிழமை கடவுள் நாள் என்பதால் குளித்து கடவுளை வணங்கிவிட்டு இப்போது வந்திருக்கின்றீர்கள். சரியாக இருக்கின்றீர்கள். என்ன தெரியுமா நான் யார் என்று உங்களுக்கு? தெரியாத? நல்லா தெரியும், நல்ல வடிவா தெரியுமா? சரியா, வடிவாக தெரியும். நல்ல வடிவா தெரியும். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் உங்களது அலுவல்களை பாருங்கள். நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்று பேசிய வார்த்தைகள் இன்றும் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் அவர் எங்களோடு இல்லை. எல்லோர் வாழ்க்கையும் இதுதான். பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் பேச்சு ஓய்ந்துவிடும். அந்த ஓய்கின்ற நேரத்தில் நினைவுகள் மட்டுமே மீட்டு பார்க்க முடியும். அந்த நினைவுகள் மீட்டு பார்ப்பதற்கும் அதை பதிவில் இருந்தால் மட்டுமே மீட்டு பார்க்க முடியும். அந்த நினைவுகளை இப்போது மீட்டு பார்க்கும் போது அவர் எங்களோடு இப்போதும் பேசுகின்றது போல் இருக்கின்றது. 2 ஆண்டுகள் அவரும் சென்று அவரது பெயரும் மறைந்து விட்டது. ஆனாலும் அவர் நினைவுகள் மறையவில்லை, அவர் பேசிய வார்த்தைகளும் மறையவில்லை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை புரிந்து எப்போதுமே ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வோம். எல்லார் வாழ்க்கையும் இதுதான், எல்லோருக்குமே இதே நிலைதான். காலங்கள் கடக்க ஒரு நாள் செல்லத்தான் வேணும். எந்த உச்சத்தில் இருந்தான ஒரு நாள் வாழ்க்கை நம்மை விட்டு செல்லும் என்பது மறக்க முடியாத உண்மை என்ற மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு
மன வருத்தம் என்பது என் மன வருத்தம். எல்லோருக்குமே இதேதான் நிலை. ஆனால் அதற்காக நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கும் மட்டும் இருந்துவிட்டு செல்லுங்கள் என்றதுதான் எனது ஆதங்கம். நன்றி. இது ஆர் மோகன். என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, செல்ல மக வந்திருக்கேன், கண் முழிச்சு பாரம்மா. செல்ல மக வந்திருக்கேன், கண் முழிச்சு பாரம்மா. நெஞ்சு படபடக்க, ரத்தம் துடி துடிக்க, செல்ல மக வந்திருக்க, வாய் திறந்து பேசம்மா. செல்ல மக வந்திருக்க, வாய் திறந்து பேசம்மா. என்ன பெத்த அம்மாவே, ஆசை அம்மாவே, செல்லமாக வந்திருக்கேன், கண் முழிச்சு பாரம்மா. செல்லமாக வந்திருக்கேன், கண் முழிச்சு பாரம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ, உசுரே போயிருச்சோ, என்னென்னமோ நான் நினைச்சு பயந்தே போனேம்மா. பார்த்து பல நாளாச்சோ, என் நினப்பு வந்துருச்சோ, ஏக்கத்துல சாஞ்சிட்டியோ, என்னான்னு சொல்லம்மா. செல்லம்மா நீ என்ன அம்முன்னு கூப்பிட்டியே, அம்மு குட்டி வந்திருக்கேன், பேசாம கிடக்குறியே. என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்ட, பெத்த கடன் தீந்ததுன்னா இப்படி நீ படுத்துக்கிட்ட. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, செல்லமாக வந்திருக்கேன், கண் முழிச்சு பாரம்மா. செல்லமாக வந்திருக்கேன், கண் முழிச்சு பாரம்மா.